Good morning, 5th standard children. Welcome to GK class. Today we are going to learn the 27th lesson from GK. The topic of the lesson is freedom fighters. நம்ம இன்னைக்கு freedom fighters என்ற lesson பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு freedom fighters பற்றியும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேதர் பண்ணிக்க போகிறோம். Okay, let's start the lesson. Lesson 27, Freedom Fighters. First one, Mahatma Gandhi started the Quit India movement in 1942. Mahatma Gandhi started the Quit India movement in 1942. 1942ல மகாத்மா காந்தி என்ன ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. குவிட் இண்டியா மூமெண்ட். குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னா எங்கள் கண்ட்ரியை விட்டு பிரிட்டிஷ் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்றது தான். இமீடியட் இண்டிபெண்டன்ஸ், எங்களுக்கு உடனடியாக சுதந்திரம் தேவை, அதனால் எங்கள் கண்ட்ரியில் இருக்கிற பிரிட்டிஷ் எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொல்கிறது தான் குவிட் இண்டியா மூமெண்ட். இது யார் ஸ்டார்ட் பண்ணான்னா மகாத்மா காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஹெட்டாக இருந்தார். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1942ல். ஸோ 1942ல் குவிட் இண்டியா மூமெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா மும்பையில் நடந்துச்சு. மும்பையில் தான் குவிட் இண்டியா மூமெண்ட் சுதந்திரம் கேட்டு மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். செகண்ட் ஒன், சுபாஷ் போஸ் ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. சுபாஷ் போஸ் ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. சுபாஷ் போஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணார்னு கேட்குறாங்க. ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணார். ஒரு கண்ட்ரிக்கு ஒரே ஒரு ஆர்மி தான் இருக்கும். ஆனால் இவர் தனியாகவே என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஆர்மியவே தனியாக ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அவ்வளோ ஒரு பிரேவ் மேன். இவர் ஸ்கூல் லைஃப்லையும் அவரோட ஸ்கூலிங்லேயும் இவர் கிளாஸ்லேயே இவர் தான் பெஸ்ட்டு பாயாக இருப்பாராம் எஜுகேஷனில். ஸோ அவ்வளோ ஒரு ப்ரில்லியன்ட் பாய் சுபாஷ் போஸ். இப்போ எப்படி ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருந்தது. அந்த ஐசிஎஸ் எக்ஸாமில் சுபாஷ் போஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்லேயே 4th ரேங்க் 4th ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கார். ஸோ அவ்வளோ ப்ரில்லியன்ட் பாய் தான் சுபாஷ் போஸ். இவரோட எய்மே என்னென்னா ஐசிஎஸில் பாஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்க்கு போகணுன்றது தான். பட் 1919ல் ஜாலியன் வாலாபாக் என்ன பண்ணாங்கன்னா ஜாலியன் வாலாபாக்கில், அதாவது அந்த பிளேஸில் 10,000 மெம்பர்ஸ் ஒரு மீட்டிங்காக அசம்பிள் ஆகிருந்தாங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாரு, ஜென்ரல் டயர் அப்படின்றவர் டயர்ன்றவர் கன் ஷூட் பண்ணி 10,000 மெம்பர்ஸையும் கொன்னுட்டார், கில் பண்ணிட்டார். அந்த இன்சிடெண்ட்டு இவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு சுபாஷ் போஸை. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான் இவர் என்ன பண்ணார்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணார். ஆர்மியில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஆர்மியவே க்ரியேட் பண்ணார். ஸோ சுபாஷ் போஸ் ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணார். இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா கல்கட்டாவில் காலேஜில் படிக்கும்போது இவங்க சார் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியாவை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாரு. அதனால் அவங்க சார்கிட்டேயே ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு. எப்படி நீங்கள் என்னோடய கண்ட்ரியை பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணனால சார் இவரை கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காரு. ஸோ இவர் ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதுமே நம்ம கண்ட்ரி மேலே ரொம்ப ஒரு லவ்விங் அண்ட் கேரோடு இருந்திருக்காரு. அதனால தான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரான அவரோட லைஃப்பை நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க கல்கட்டாவில் காலேஜில் படிக்கும்போது அவங்க டீச்சர் இந்தியாவை பற்றி ஏதோ சொல்லியிருக்கும்போது அவரை அப்போஸ் பண்ணி பேசியிருக்கிறார். அதனால் சுபாஷ் போஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க சார் கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இப்போ கூட பார்த்திங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ரோடு இருக்குது, என்எஸ்பி ரோடுன்னே இருக்குது. சாரதாஸ் போகிற வேலை இருக்கிற ரோடுக்கு பேர் என்எஸ்பி ரோடு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு மீனிங் என்எஸ்பினா அதான் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லாலா லஜபத் ராய் வாஸ் கால்டு த லயன் ஆஃப் பஞ்சாப். லாலா லஜபத் ராய் வாஸ் கால்டு த லயன் ஆஃப் பஞ்சாப். பஞ்சாபில் பிறந்தவர் லாலா லஜபத் ராய். இவர் ஒரு லாயர்.
இவர் ஒரு லாயர், பஞ்சாபில் பிறந்தவர். யாருக்குமே எப்பயுமே இவர் பயப்படவே மாட்டார். ஸோ ரொம்ப பிரேவாக இருக்கிறவர். லாலா லஜபத் ராய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த லயன் ஆஃப் பஞ்சாப். பஞ்சாபோட சிங்கம், பஞ்சாபின் சிங்கம் யார் அப்படின்னா லாலா லஜபத் ராய். எப்பயுமே யாருக்குமே இவர் பயப்பட்டதே கிடையாதான். அவ்வளோ ஒரு பிரேவ் மேன் தான் லாலா லஜபத் ராய். நெக்ஸ்ட் ஒன், பால் கங்காதர் திலக் செட் ஸ்வராஜ் இஸ் அவர் பர்த் ரைட். பால் கங்காதர் திலக் செட் ஸ்வராஜ் இஸ் அவர் பர்த் ரைட். ஸ்வராஜ் அப்படின்னா சுயராஜ்யம். ஸ்வராஜ் மீன்ஸ் சுயராஜ்யம், எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் ஸ்வராஜ். பால கங்காதர் திலக் தான் அந்த ஸ்வராஜ்ன்ற வேர்டை ஃபஸ்ட்டு சொன்னவர். பாலகங்காதர் திலக் எங்கே பிறந்திருக்காருன்னா மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அப்படின்ற பிளேஸில் தான் பாலகங்காதர் திலக் பிறந்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் ரத்னகிரின்ற பிளேஸில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கேசரி அப்படின்ற ஒரு பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணார். கேசரி இப்போ வருதுலேயே நிறைய பேப்பர்ஸ், ஒவ்வொரு பேப்பருக்கு ஒவ்வொரு நேம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க பீரியடில் இருந்த ஒரு பத்திரிக்கைக்கு பேர் கேசரி. அந்த பத்திரிக்கையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுப்பாராம். ஏன் இப்படி வந்து எல்லோரும் ஸ்லேவ்ஸாக இருக்கிறீங்க, எல்லோரும் எங்களோட ஃபைட் பண்ண வாங்க, நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து அகெயின்ஸ்டாக சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாராம். பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு பத்திரிக்கை தான் கேசரி. அதனால் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் இந்த பத்திரிக்கையெல்லாம் எழுதி பீப்புள்கிட்ட இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாரேன்ட்டு இவரை தூக்கி ப்ரிசனில் நிறையா டைம் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்காலை வந்து செப்பரேட் பண்ணுறதா இருந்தாங்க. பெங்கால் செப்பரேஷன், நார்த் பெங்கால் சவுத் பெங்கால்னு சொல்லிட்டு பெங்கால் செப்பரேட் பண்ணுறதா இருந்தது. அதை அப்போஸ் பண்ணியும் சண்டை போட்டிருக்காரு பாலகங்காதர் திலக். ஸோ பாலகங்காதர் திலக் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கிறாரு. ஸ்வராஜ் அப்படின்றத முதல்ல சொன்னவர் பாலகங்காதர் திலக்கு தான். ஸ்வராஜ் அப்படின்னா சுயராஜ்யம், எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம், அதுதான் ஸ்வராஜ். ஸ்வராஜ் மீன்ஸ் எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம். அது சொன்னவர் இவர் தான். பிள்ளையாரை வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஊர்வலம் கொண்டு வராங்க இல்லையா, அந்த ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சது இவர் தான். இந்த மாதிரி விநாயகர் ஊர்வலம் பண்ணலாம் அப்படின்றத ஆரம்பித்து வச்சது பாலகங்காதர் திலக் தான். இவர் நடத்திக்கிட்டு இருந்த பத்திரிக்கைக்கு பேர் கேசரி. கேசரின்ற பத்திரிக்கை மூலமாக பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுத்தவர் பாலகங்காதர் திலக். நெக்ஸ்ட் ஒன், சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் known as a man of iron will. சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் known as a man of iron will. அயன் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப வந்து போல்டானவர். ஆனால் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக இருப்பாராம். சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொன்னால் கூட அது என்ன பண்ணிப்பாங்க, ஏற்றுப்பாராம், அக்செப்ட் பண்ணிப்பாராம். அந்த மாதிரி ஒருத்தர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத்தில் பானா இருக்கார், லாயராக இருந்தவர். நம்மளோட அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இவருக்கு இப்போது ரீசெண்டாக 2 or 3 years முன்னாடி பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாச்சு, இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னா குஜராத்தில் தான் இருக்குது. இவர் பிரேவ் அண்ட் போல்டாக இருக்கிறாரு, நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் தூக்கி இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலில் வச்சுட்டாங்க கொஞ்ச நாள். அப்படி ஜெயிலில் இருக்கும்போது நம்மளாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஐயோ அம்மா என்னை தூக்கி இப்படி வச்சுட்டாங்களே, ஜெயிலில் இருக்கோமேன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜெயிலில் இருந்தப்பையும் பகவத்கீதா புக்கை ஃபுல்லாக படித்தாராம். நம்மளோட ஹோலி புக் பகவத்கீதாவை ஃபுல்லாக படிச்சிருக்கிறாரு. அடுத்து துளசி ராமாயணம், துளசிதாஸ் எழுதின ராம்சரித்த மனாஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்கையும் படிச்சிருக்கிறாரு. ஸோ பிரேவ் அண்ட் போல்டு மேனாக இருந்தாலும் அயன் மேன் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் இவர் படித்த புக்ஸ் பார்த்திங்கன்னா பகவத்கீதா அண்ட் துளசி ராமாயணா. நம்ம கண்ட்ரி மேலே ரொம்பவே அஃபெக்ஷனாக இருந்தவர். நம்ம கண்ட்ரிக்காக அவங்க லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போது இவரோட ஹானர் பண்ணி குஜராத்தில் இவரோட பர்த் பிளேஸான குஜராத்லேயே ஒரு லாங்கஸ்ட் ஹையஸ்ட் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
Annie Besant was an Irish woman. She started the Home Rule movement. Annie Besant was an Irish woman. She started the Home Rule movement. Annie Besant, இவங்க தான் Annie Besant. அயர்லாண்டில் பிறந்தவங்க ஐரிஷ்னு சொல்லுவோம். இந்தியாவில் பிறந்த இந்தியன்ஸ், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழியன்ஸ், கேரளாவில் பிறந்த மலையாளிஸ், அந்த மாதிரி அயர்லாண்டில் பிறந்தவங்கள ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனி பெசன்ட் பார்த்திங்கன்னா அயர்லாண்டில் பிறந்தவங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட். அது என்ன ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னா, ஸ்வராஜ்னாலும் ஹோம் ரூல் மூமெண்ட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு பாலகங்காதர் திலக் ஸ்டார்ட் பண்ணாரில் ஸ்வராஜ், அவர் ஸ்டார்ட் பண்ணது பூனேயில். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆனி பெசன்ட் அதை சென்னை அடையாறில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களே எங்களை ரூல் பண்ணிக்கிறோம், எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதுதான் ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்னாலும் ஸ்வராஜ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு பூனேயில் ஸ்டார்ட் பண்ணது பாலகங்காதர் திலக், சென்னை அடையாறில் ஸ்டார்ட் பண்ணது ஆனி பெசன்ட். இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகவத்கீதாவை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அயர்லாண்டில் பிறந்தவங்க ஒரு ஐரிஷ் உமனாக இருந்தப்பையும் பகவத்கீதாவை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பகத்சிங். பகத்சிங் வாஸ் ஹேங்கடு பை த பிரிட்டிஷ். பகத்சிங் வாஸ் ஹேங்கடு பை த பிரிட்டிஷ். பகத்சிங்கை என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்னா ஹேங்கிங்னா தூக்கில் போட்டாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட போகிற நேரத்துலையும் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் இந்த ஒரு புக்கை படித்து முடிச்சுக்கிறேன், அந்த புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் படித்து முடித்தோன்னே என்னை தூக்கில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டவர் தான் பகத்சிங். ஸோ எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிக்கிறத அவங்களோட ஹாபியாக வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ படிக்கிறதுக்கு டைம் எப்போயுமே என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். சைனாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் டைமில் ஒரு 100 புக்ஸாவது அவங்க படிச்சிருக்கணுமா. படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க ஹியூமன் பீயிங்ஸ். படிக்கலை அப்படின்னா அவங்க ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்ஸ் நிறையா படிக்க சொல்கிறாங்க. நீங்களும் நிறையா படிங்க, உங்களோட புக்ஸை மட்டுமாவது நிறையா படிங்க. ஸோ பகத்சிங்கை ஹேங்கிங் பண்ண போகும்போது அவர் பிரிட்டிஷ்கிட்ட கேட்குறாங்க, அவனோட கடைசி ஆசை என்ன. எப்போயுமே யாரை தூக்கில் போட்டாலும் கடைசி ஆசையை கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பகவத்கீதா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் முடிக்கிறதுக்கு இன்னும் 3 பேஜஸ் தான் இருக்குது, அதை படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் இவர் ஹேங்கிங்கில் போட்டிருக்காங்க, தூக்கிலேயே போட்டிருக்காங்க. ஸோ பகத்சிங்கும் நமக்காக ஃப்ரீடம்காக நிறையவே கஷ்டப்பட்டிருக்கவர். நெக்ஸ்ட் ஒன், 8th one, லக்ஷ்மி பாய் வாஸ் அ கேர்ள் ஆஃப் 20 years when she fought the British. லக்ஷ்மி பாய் வாஸ் அ கேர்ள் ஆஃப் 20 years when she fought the British. லக்ஷ்மி பாய், ராணி லக்ஷ்மி பாய் மணிகர்ணிகா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறீங்க. அவங்களோட ரியல் நேம் மணிகர்ணிகா. ஜான்சின்ற பிளேஸுக்கு ராணி, அதனால் அவங்க பேர் ஜான்சி ராணி. ஜான்சி ராணியை பற்றி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறீங்க, நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 or 2 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். இவங்க ஏர்லியர் மேரேஜ், ரொம்ப பிரேவ் அண்ட் போல்டானவங்க, லேடிஸ்லேயே ரொம்ப போல்டாக பிரேவாக இருந்தவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜான்சின்ற பிளேஸில் கிங்காக இருந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் ஜான்சி ராணி. இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் கங்காதர் ராவ். கங்காதர் ராவ். இவங்களுக்கு ஒரு பேபி குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே டெட் ஆகிடுச்சு, இறந்துடுச்சு உடம்பு சரியாமல். அதுக்கப்புறமா வேறு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்து எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் தாமோதர் ராவ். இந்த குழந்தை தான் அவங்க முதுகில் கட்டியிருக்காங்க பாருங்கள், தாமோதர் ராவ். பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜான்சின்ற பிளேஸை கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்க என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா ஜான்சி இந்த பிளேஸை நான் விட மாட்டேன், இது என்னோட நாடு, என்னோட ஊர், ஸோ இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது இவங்களோட குழந்தையும் இறந்து போயிடுது. அப்போ இறந்து போன குழந்தைய அவங்களோட நெஞ்சில் துணியில் கட்டி வச்சுக்கிட்டே பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. ஆனால் இவங்களால் ஜெயிக்க முடியல, அவங்கள எதிர்த்து இவங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. ஸோ அவ்வளோ ஒரு பிரேவஸ்ட் ஒரு உமன் தான் ராணி லக்ஷ்மி பாய். 9th one,
பாபு ராஜேந்திர பிரசாத் வாஸ் எ கிரேட் லீடர் இன் பீகார். பீகாரோட கிரேட் லீடர் யாருன்னு கேட்குறாங்க, பாபு ராஜேந்திர பிரசாத், நம்மளோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். ஸோ இவர் தான் பீகாரோட லீடர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சிஆர் தாஸ் வாஸ் எ கிரேட் லீடர் ஆஃப் பெங்கால். பெங்காலில் தான் கல்கட்டான்ற பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து யார் வந்து லீடர்னு கேட்குறாங்க, பெங்காலோட லீடர் யாருன்னு கேட்குறாங்க, சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். சிஆர் தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ். கொல்கட்டாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் இவரோடது தான், சிஆர் தாஸோடது தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவரோட பெரிய வீடையும் இவருக்கு அங்கே இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் புவர் பீப்புளுக்காக கொடுத்துட்டாரு. ஆர்ஃபனேஜ்க்கு கொடுத்துட்டாரு, ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாரு, நிறைய ஹோமேஜ்க்கு கொடுத்துட்டாரு, நிறைய ப்ளே கிரவுண்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த மாதிரி அவரோட வீட்டையே கொடுத்தவர் யாருன்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். இவரோட பேரில் தான் சித்தரஞ்சன் இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த சித்தரஞ்சன் இன்ஜினுக்கு இவர் பேரை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ பெங்காலோட லீடர் யாருன்னு கேட்குறாங்க, சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். கொல்கட்டாவில், அதாவது பெங்காலில் பிறந்தவர், கொல்கட்டாவில் நிறையா பிளேசஸை கவர்மெண்ட்காக கொடுத்தவர். நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் எதையுமே, ஆனால் இவர் அது எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாரு. இவரோட ஒரு சிஷியன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் போஸ். சிஆர் தாஸோட ஒரு சிஷியன் தான் சுபாஷ் போஸ். இவரோட ஃபாலோவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர். வர ஜிகே கிளாஸஸை ஸ்கிப் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியலைனாலும் டவுட்ஸ் கேளுங்க. ஓகேவா? எதுவும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க, மொபைல் ஃபோன்ஸ் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. வர இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.